எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைன்ல ஆட்டம் ஃபேர் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஆட்டம் ஃபேர்னா நம்ம ஊரில் எக்ஸிபிஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி தான். இங்கே வந்து ஜான்வரி ஃபெப்ரவரியில் பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கும். ஒரு 25 நாள் லீவு கொடுப்பாங்க. அதில் ஒரு 10 நாள் வந்து இந்த மாதிரி ஆட்டம் ஃபேர் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே வந்து லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சுது. ஃபெப்ரவரி 1 வந்து முடிஞ்சிடும். நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் எக்ஸிபிஷன் நடக்கும்போது நிறைய ஸ்டேட்லேருந்து ஐட்டம்ஸ் கொண்டு விற்பாங்கல்ல, அது மாதிரி தான். நமக்கு கார் பார்க் பண்ணதுக்கெலாம் நிறைய ஏரியாஸ் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே கொண்டு கார் பார்க் பண்ணிவிட்டு இந்த ஹாலுக்குள்ளாடி என்ட்ரு பண்ண வேண்டியது தான். உள்ளாடி என்ட்ரு பண்ணும் போதே வெல்கம் டு ஆட்டம் ஃபேர் 2025 அப்படின்னும் போட்டிருக்குது. உள்ளாடி என்ட்ரு பண்ணும் போதே நம்மளை வந்து கைட் பண்ணுவாங்க எங்கே போகணும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி மொபைலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வருவோம். முந்தி இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 800 ஃபில்ஸ் அப்படின்னும் நமக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும். 800 ஃபில்ஸ்னால் 150 ரூபா அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம மொபைலில் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே வந்தால் போதும். உள்ளாடி என்ட்ரு ஆகும் போதே இங்கே வந்து ஃபார்முலா 1க்குள்ளே கார் இருந்துச்சுது. இங்கே வந்து ஃபார்முலா 1 ரேஸ் வந்து எப்போவும் நடக்கும். அதனால் ஒரு கார் வந்து ஃபார்முலா 1க்குள்ளது வச்சுருந்தாங்க. ஒரு ஆள் வந்து ஃபுல்லாகவே செடி மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு நின்னாங்க. பசங்களுக்கெலாம் ஃபார்முலா 1 ரேஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாட்டு பார்ப்பாங்க. கார் ரேஸ்னாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நம்ம ஆல்ரெடி மொபைலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்ததை இங்கே வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளாடி விடுவாங்க. 2 ஹாலில் வந்து இந்த ஆட்டம் ஃபேர் வந்து நடக்கும். ஒரு ஹாலுக்குள்ளாடி ஃபஸ்ட் வந்து நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கிறோம். என்ட்ரு ஆனோடனே சைடில் வந்து நிறைய பெஞ்ச் இந்த மாதிரி இருக்கும். யாருக்காவது கால் வலிக்குது அப்படின்னா இதில் வந்து உட்காந்துக்கலாம். ஏன்னா நிறைய கடை இருக்கும். ஒரு 10 ரோவாவது இருக்கும். நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போய் கடையிலலாம் பார்ப்போம். ஆனால் நம்ம கூட வர பசங்களுக்கெலாம் சில நேரங்களில் கால் வலிக்கும். இப்போ அவங்கெல்லாம் இதில் வந்து உட்காந்துக்குவாங்க. நிறைய இங்கே வந்து பெர்ஃப்யூம் கடைகள் நிறைய இருக்கும். இங்கே உள்ளவங்க வந்து ஃபுல்லாகவே எப்பவும் பெர்ஃப்யூம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வர பெர்ஃப்யூம் வந்து இல்லாமல் யாரும் வெளியே வரமாட்டாங்க. அதில் ஒருத்தங்க சூட்கேஸ் கொண்டு போனாங்கல்ல, இந்த கடைக்குள்ளே வரும்போதே நிறைய இந்த மாதிரி சூட்கேஸ் வந்து ஆட்கள் கொண்டு வருவாங்க. ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி அதில் போட்டுட்டு கொண்டு போவாங்க. இந்த புகை வர்ற வந்து நம்ம ஊரில் சாம்பிராணி போடுவான்ல, அது மாதிரி தான் இது. இங்கே வந்து அதை வந்து பகூர் அப்படின்னும் சொல்கிறது. சார்கோல் வந்து எரிச்சிட்டு அதில் வந்து இந்த சாம்பிராணி மாதிரி இருக்கிறத போடுவாங்க. சாம்பிராணியுமே நம்மள மாதிரி தான் வீட்டுக்கு போடுவாங்க. ட்ரெஸ்ஸுக்கெலாம் கூட போடுவாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்மெல். நம்ம ஊரில் வந்து சாம்பிராணி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு 2 3 வெரைட்டிஸ் இருக்கும். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். கண்டிஸ்டிக்கெலாம் கூட இவங்க சாம்பிராணி வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே எல்லா ஏஜ் ஆட்களுமே வருவாங்க. சின்ன குழந்தைங்கள கூட கொண்டு வருவாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து வயசான ஆட்கள், நடக்க முடியாதவங்க கூட வீல் சேர்லேயே வருவாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து வயசானவங்கெல்லாம் நம்ம யாரும் வெளியே வரமாட்டாங்க. இதுதான் அந்த பகூர்னு சொல்கிறது, சாம்பிராணி. மரத்தில் வந்து வாசனை உள்ள மரம் அந்த மாதிரி இதில் வந்து செய்கிறது, அதை வச்சுருக்காங்க. இதெல்லாம் கையில் நம்ம தடவக்கூடிய க்ரீம், அதுவும் நல்லா வாசனையாட்டு இருக்கும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவங்க ஒரு பாட்டிலில் வந்து போட்டு தருவாங்க. இது வந்து அவங்கெல்லாம் போடக்கூடிய ட்ரெஸ் தான். நல்ல எம்ப்ராய்டரி டிசைன் வச்சு கலர்ஃபுல்லாட்டு இருக்கும். இந்த மாதிரி இதில் கூட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போவாங்க. இது வந்து ஒரு பாகிஸ்தானில் உள்ள ஒரு கடை. நிறைய இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சு செருப்பு, பேக் எல்லாம் இருக்குது. பார்ட்டிக்கு கொண்டு போகிற மாதிரிலாம் நல்ல டிசைன்ஸில் இருக்குது. இது எல்லாமே ஹேண்ட்மேடாக தான் இருக்கும். நம்ம ஊரில் இந்த மாதிரி செருப்பு, இந்த மாதிரி பேக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். செருப்பு தெரியலை.
இந்த மாரி இருக்குமான்ட்டு. நான் அவ்வளவா பார்த்ததில்ல. இதுவும் அந்த பகூர் தான். இந்த சாம்பிராணி இருக்குல்ல, அதுதான். நல்ல வாசனையா இருக்கும். சில வாசனை நமக்கு பிடிக்காது. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் வரும்போது இன்ட்ரெஸ்ட்டா வருவாங்க. அவங்களுக்கும் நெறைய டாய்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் ஊறுகாய் ஐட்டம். இவங்களும் ஊறுகாய் வந்து சாப்பாட்டுல வந்து அ மெயினாட்டு சேர்க்குறாங்க. இப்போ பிரியாணினா அது கூட வந்து சாலட்டு நெறைய சாலட்னா கீரை மாரி இலை, முட்டைக்கோசு இந்த மாரி நெறைய வெட்டி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஊறுகாவும் யூஸ் பண்ணிக்கிடுறாங்க. இது நல்ல அவங்க போடுற ட்ரெஸ் நல்லா சாஃப்ட்டா நல்ல காட்டன் நல்ல டிசைனில் இருந்துச்சு இது. இது சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் உள்ள ட்ரெஸ்ஸு. கார்ட்டூன் கேரக்டர்லாம் போட்டு ட்ரெஸ் இருக்கும். ஆனால் முந்தி இதுலேயும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்லாம் குறைவாக தான் இருக்குது. இது வந்து இந்த இமிட்டேஷன் ஜுவல்ஸ் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கோல்டு கலரில் ரோஸ் கோல்டு கலர்லலாம் பிளேட்டட் இது ரோஸ் கோல்டு பிளேட்டட் சில்வர் கலர் கோல்டு பிளேட்டட். எனக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் இயர்ரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு சேனலில் வந்து வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஷார்ட்ஸ்லலாம் நிறைய இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ரேட் வந்து ₹1000 அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். ஆனால் வந்து இந்த கலர்ஸ் வந்து எவ்வளோ நாளானாலும் போகாது. தண்ணியிலலாம் படாமல் நம்ம வச்சுருந்தோம்னா நல்லாயிருக்கும். இங்கே உள்ளவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் வந்து ரிங் எல்லாம் போடுவாங்க. இங்கே உள்ள லேடிஸ் எல்லாமே வந்து நல்லா பெரிய பெரிய இதே மாதிரி ரிங்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி ரிங் இயர்ரிங்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய இங்கே இருக்கும். இதுவும் அழகாக இருக்குது இந்த இயர்ரிங்ஸ்லாம். எனக்கெலாம் இந்த மாதிரி பார்த்தாலே எனக்கு அப்படி கண்ணு ஒரு இழுப்பு இழுக்கும். நிறைய மசாலா ஐட்டம்ஸும் வந்து இங்கே வந்து இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம ஊரில் இருக்கும்ல அது மாதிரி தான் இங்கேயும் நிறையா. இதெல்லாம் இது என்னதுன்னு தெரியல. இது வந்து எலுமிச்சம்பழம் காய வச்சது. இவங்க அந்த மச்பூஸ் பிரியாணி எல்லாத்துலேயுமே வந்து இந்த எலுமிச்சம்பழம் காஞ்சது வந்து போடுறாங்க. அதுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா அதில் இருக்கும். இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரை நட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் எலுமிச்சம்பழம் வந்து ஃப்ரெஷ் எலுமிச்சம்பழம் பிரியாணியில் போடுவோம்ல, இவங்க வந்து இந்த காஞ்சி இருக்கிற இது தான் அப்படி ஃபுல்லாகவே போட்டுருவாங்க. நட்ஸுமே இவங்க வந்து நிறைய ட்ரை நட்ஸு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்ருவாங்க. இது கார்ன், கம்பு, கோதுமை இதெல்லாமே இருக்குது. ஜாதி பத்திரின்னு நினைக்கிறேன். இது பிங்க் கலரில் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் தெரியலை என்னன்ட்டு அவங்க யூஸ் பண்ணுறது. இது வந்து ரோஸ் இருக்குல்ல அது. இதுவுமே அவங்க சாப்பாட்டெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரோஸுமே அவங்க சாப்பாடு நம்ம பிரியாணி பண்ணுறதுல ரோஸ் எசன்ஸ் நம்ம ரோஸ் வாட்டர் விடுவான்ல பிரியாணிலலாம் இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாகவே போடுறாங்க. இது ஃபுல்லாகவே மசாலா பவுடர். அது அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க கலராட்டு. இதெல்லாம் ரொம்ப வேறு கண்ட்ரீஸ்லேருந்து இங்கே கொண்டு வச்சு மஞ்சள் நம்ம 2 டைப் மஞ்சளுமே இருக்குது. இது எல்லாமே தனித்தனியாட்டும் ஆட்கள் வாங்குவாங்க. மொத்தமாகவும் இது வந்து போட்டும் வச்சுருப்பாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி. இது சுக்கு நம்மளமா தான் இவங்களும் சுக்கு எல்லாமே சாப்பாட்டிலலாம் யூஸ் பண்ணுறாங்க. பிரியாணிலலாம் கூட வந்து ட்ரை ஜிஞ்சர் அப்படின்ட்டு சுக்கு இருக்குல்ல அது பவுடர் பண்ணியே வச்சுருக்கிறத வந்து அவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. இதுவும் என்னன்னு தெரில பிளாக் கலரில் இருக்கிறது. இவங்க கூட வந்து இந்த மாதிரி கடையில் வச்சுருக்கவங்க அரபிக்கில் தான் அவங்களுக்கு பேசுவாங்க. இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியாது. இது வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குறாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இந்த ரோஸ் பெட்டல்ஸும் இருக்குது. எலுமிச்சம்பழம் அந்த காஞ்சதும் இருக்குது. ஜாதி பத்திரி, இந்த ஸ்டார் அனீஸ் கூட இருக்குது. மஞ்சள்லாம் இருக்குது. சுக்கு கூட இருக்குது. இது மொத்தமாக பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அதை வந்து அவங்க பிரியாணி வேறு ஏதாவது சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. பவுட்ரு பண்ணியே இருக்கும். அரபிக் மசாலா பவுடர், பஹ்ரைனி மசாலா பவுடர் அப்படின்னே பாட்டிலில் வந்து இருக்கும். அதை வந்து அந்த மச்பூஸ் பண்ணும் போதெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் போட்டாச்சுன்னா நமக்கு அந்த டேஸ்ட் வந்து வந்துடும். இதுவும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. ஃபிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் இது ஒரு அழகாட்ட ஒரு ஜார் இருந்துச்சு.
அது என்னதுன்னு தெரியல. நம்ம கேட்டாலும் சில நேரங்கள்ல அவங்களுக்கு புரியாது. சிலருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும். சிலவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இது நம்ம ஊர் எள்ளு முட்டாய். இது வந்து அல்வா, ஜெல்லி அந்த டைப்ல இருந்துச்சு இது. இதுவும் அல்வா தான். இவங்களுக்கு அல்வாவும் நல்லா அத வந்து அவங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அல்வாவ. அல்வால நெறைய நட்ஸு, ரோஸ் பெட்டல்ஸ் அதெல்லாமே போட்டிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இது. இதில நம்ம 1 கிலோ இல்லன்னா 2 தினார் அதாவது ரூ. 400 அந்த மாதிரிலாம் நம்ம கேட்டு வாங்குனா வெயிட் போட்டு தருவாங்க. இது நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு ரோ ஃபுல்லா நம்ம இவ்வளோ தான் வந்திருக்கோம். இது இப்போ அடுத்த ரோக்கு நம்ம போறோம் நம்ம. 4 தினார் 500 ஃபில்ஸ் அப்படின்னா டபுள் ரேட் நம்ம மணிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ₹1000 அப்படி. ஒரு செருப்பு வந்து இது ₹1000. நெறைய இந்த மாரி டிசைன் வச்சது இருக்கு. இந்த மாரி ஃப்ளாட்டான செருப்பும் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. நல்ல பாயிண்டட் ஹீல்ஸ் உள்ள செருப்புமே யூஸ் பண்றாங்க. இதெல்லாமே இந்த பிக்கிள் தான். இந்த பிங்க் கலர்ல உள்ளதெல்லாம் வந்து பீட்ரூட் போட்டு செய்றது. அதனால பிங்க் கலர்ல கலர் கலரா இருக்கும் இங்கே உள்ள ஃபுட்டு, சாலட் எல்லாமே. இதில ஆலிவ், அப்புறம் இந்த சீஸ் கூட அவங்க வந்து ஃபெடா சீஸ் அப்படின்ட்டு சாப்பாட்டில வந்து சேர்க்குறாங்க. இந்த சாலட் கூடயே அதுவும் அவங்க சேர்த்துக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு கடைக்கு மேலே வந்து இந்த கடைக்குள்ள நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஒரு ரோ தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அடுத்த ரோக்கு வர்றோம். வீடியோ வந்து நல்ல பெரிய வீடியோவா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். மீதி வந்து நாளைக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். பாருங்க இங்கே எப்படி இருக்குது இந்த மாதிரியெல்லாம். இது வந்து ஒரு பாத்திர கடை. ஃபுல் செட்டு பெரிய சைஸ்லேருந்து சின்ன செட்டு வரை எல்லாமே இருக்குது. நானும் அந்த தனி ஒருவன் சிஸ்டர் வந்து மதுரையில் நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன்லாம் ஷேர் பண்ணுவாங்க. நம்ம போகாட்டாலும் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன் நான். என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு. அது மாதிரி நீங்களும் பாருங்கள். என்னென்னலாம் இந்த ஆட்டம் ஃபேர் ஃப்ரீயாக சும்மா விண்டோ ஷாப்பிங் மாதிரி உங்களுக்கு இது பார்த்த மாதிரி இருக்கும்ல. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னும். இது வந்து ஒரு ஈஜிப்டில் உள்ள ஒரு கடை இது. நான் இதில் முந்தி வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வாங்கி நான் வந்து மாலையெல்லாம் நான் செய்திருக்கிறேன். இதுவுமே எனக்கு சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஷார்ட்ஸ்லலாம் நிறைய போட்டிருப்பேன் நான். இது ஒரு கீ செயின். இது கம்மல் மாதிரி டைப்பில் இருக்குது. கீ செயின் டைப்லையும் இருக்குது. இந்த பீட்ஸ் உள்ள இது ஸ்டோன் இருக்குதாங்க. அந்த ஸ்டோனை வச்சு ரிங் இல்லைன்னா பெண்டன் இந்த மாதிரி ஏதாவது செய்துக்கலாம். இதெல்லாமே நமக்கு இந்த ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் இவங்களுமே இதை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுமே வந்து சாரீ ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கெலாம் போடும்போது நல்லாயிருக்கும். சுடிதார் எல்லாத்துக்கும் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நல்லாயிருக்கும். அதில் இருந்தது ஹனி. அது ஹனியுமே இவங்க சாப்பாட்டிலலாம் வந்து மெயினாட்டு யூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே நல்ல நல்ல ஐட்டம்ஸ் வந்து இவங்க வந்து இதெல்லாம் ஹெல்த்தியோ அதெல்லாமே நிறைய இவங்க சாப்பிட்றாங்க. சாலட், ஹனி அதெல்லாமே. இதுவும் ஒரு இவங்க யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு டிசைன் உள்ள ஒரு நெக்லஸ், செயின் அதெல்லாம் இருக்குது. நம்ம டிசைனில் உள்ளதும் அதில் இருந்துச்சு. நம்ம பேட்டர்னில் உள்ளதும். இதுவும் ஒரு பாகிஸ்தானில் உள்ள கடை தான். இந்த பார்ட்டிக்கெலாம் கொண்டு போகிற மாதிரி பேக்கு நிறைய டிசைன்ஸ் இதில் இருந்துச்சு. செருப்பு. நான் இதெல்லாம் பார்க்க ஆசைப்படுவேன். இதெல்லாம் நான் போட மாட்டேன். இது சின்ன பசங்களுக்கு ஓகேயா இருக்குமா இருக்கும். இது நிறைய ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, அதனால் நான் இதெல்லாம் போட மாட்டேன். இதுவும் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் நான். இவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நல்லா கலர் கலராக இருக்கும். நைட்டின்னு நம்ம போடுவோம்ல, அது இவங்க போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இவங்க அந்த பிளாக் கலரில் வந்து போட்டுட்டு அபயா போட்டுட்டு போவாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா அழகான கலர், நல்லா சாஃப்டாக வேறு இருந்துச்சு. ஆனால் அது நம்ம வந்து போட முடியாது. அது மாதிரி சுடிதார்லாம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த கிளாத்லாம் அந்த மாதிரி டிசைனில் இருந்தால் கூட நம்ம சுடிதார்லாம் அதை மாதிரி நம்ம தைக்கலாம். எல்லா பக்கமே நமக்கு கண்ணை இழுக்கிற மாதிரி அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி அவங்க வந்து பேக்கில் எல்லாமே போட்டு வாங்கி போட்டுட்டு அப்படியே போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் இதுக்குள்ள உள்ள அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.